வாங்க அடுத்த சாட்சி பார்ப்போம். குர்ஆன்ல ஒரு இடத்துல அல்லாஹ் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம் அப்படின்னு வருது. அவர்களிலிருந்தே சாட்சி அப்படின்னா நம்முடைய உறுப்புகள் சாட்சி, நாமளே சாட்சி. குர்ஆனிலும் ஹதீஸிலும் இது குறித்து வர்றது எல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு செய்தி, நம்முடைய உறுப்புகள் சாட்சி சொல்லுவதை பற்றி குர்ஆன்ல இன்னைக்கு ஓதப்படுற வசனங்கள் மட்டுமல்ல, பரவலாக எல்லா இடத்துலயும் வருது. முதல்ல எதையாவது விசாரிக்கிறப்ப நம்மள பேச விட்டாதானே பிரச்சனை. பேச விட்டா என்ன சொல்லுவோம்? இல்ல அது இப்படி நடந்தது, அதனால அப்படி நடந்தது, இல்லாட்டி இப்படி நடந்திருக்காது, நான் அதை செய்யணும்னு செய்யல, இப்படி எல்லாம் வரும். எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? சூரத் யாசீன்ல இந்த சாட்சிகளை குறித்து, அல் யௌம நக்திமு அலா அஃப்வாஹிஹிம், வாயில சீல் வச்சிருவோம், பேசவே முடியாது. சரி, வாயில சீல் வச்சா நாம பேச முடியாது, பின்ன அல்லாஹ் எப்படி விசாரிப்பான்? வதுகல்லிமுனா ஐதீஹிம் வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன். வதுகல்லிமுனா ஐதீஹிம், அவர்களின் கைகள் நம்மிடத்துல பேசும். கை பேசும். எவ்வளவு எடுத்தேன், எவ்வளவு வாங்கினேன், எப்படி அடிச்சேன், எப்படி தாக்கினேன், கையால் நிகழ்ந்தவை அத்தனையும் பேசும். வதுகல்லிமுனா ஐதீஹிம். அடுத்தது வதஷ்ஹது அர்ஜுலுஹும், அவர்களுடைய கால்கள் சாட்சி சொல்லும். எத்தனை இடத்துக்கு போனேன், எங்கெங்க எல்லாம் நடந்தேன். வதஷ்ஹது அர்ஜுலுஹும் பிமா கானூ யக்ஸிபூன், அவர்கள் சம்பாதித்தவைகளை எல்லாம் சொல்லும். இங்க நாம கொஞ்சம் யோசிக்கணும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழியாக, ஹதீஸ்களின் வழியாகவும் தஃப்சீர்களின் வழியாகவும் பெறப்படுகிற செய்தி என்னன்னா, 10 உறுப்புகள் நமக்காக சாட்சி சொல்லும். நமக்காக சொல்றதை விட நமக்கு எதிராக சாட்சி சொல்லும். 10 உறுப்பு. 2 கண்கள் சாட்சி, 2 காது சாட்சி, 4 ஆச்சு. 2 காதுகள் சாட்சி, 6 ஆச்சு. அடுத்து 2 கைகளும் சாட்சி, 8 ஆச்சு. அதுக்கு அடுத்தது நம்முடைய தோல் சாட்சி சொல்லும், 9 ஆச்சு. நாவு சாட்சி சொல்லும், 10 ஆச்சு. அல்லாஹ் திறக்க வைத்தால் சொல்லும். சரி, இந்த 10 சாட்சிகள்ல குர்ஆன்ல நிறைய இடத்துல இது வருது. ஒரு சூராவில் அல்லாஹ் இப்படி சொல்லுகிறான், வகாலு லிஜுலூதிஹிம் லிம ஷஹித்தும் அலைனா. தோல் சாட்சி சொல்லும்போது அல்லாஹ் கேட்பானா, மக்கள் கேட்பாங்களா, ஏன் எங்களுக்கு எதிராக சாட்சி சொல்றீங்க? இந்த தோல் நம்மள்ட்ட பேசுமா? என்ன பேசும் தெரியுமா? லிம ஷஹித்தும் அலைனான்னு கேட்டா, கால அன்தகனல்லாஹு அல்லதி அன்தக குல்ல ஷைஇன் அவ்வல மர்ரா. எல்லாத்தையும் முதல்ல யாரு பேச வச்சானோ அவனே எங்களையும் பேச வைக்கிறான். வஹலகக்கும் அவ்வல மர்ரா, அவன் தான் முதல்ல உங்களை படைச்சவன்னு சொல்லி தோள்கள் சாட்சி சொல்லும்னு வருது. அப்போ 2 காது, 2 கண்ணு, 2 கால், 2 கை, அதற்கு பிறகு தோல், அதுக்கப்புறம் நாவு. இதெல்லாம் அல்லாஹ்விடத்திலே சாட்சி சொல்லும் என்று வருகிறது. இதுதான் அலைஹிம் மின் அன்ஃபுஸிஹிம், அவர்களுக்கு எதிராக அவர்களிலேயே சாட்சி. வெட்ட வெளிச்சமாக எல்லாருக்கும் முன்னால் நிரூபணமானதற்கு பிறகு அவனுக்கு தண்டனை மன்னிப்பு அப்படிங்கிறதெல்லாம் அப்புறம்.